अन्तकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् यः प्रयाति समद्भावम् याति नास्त्यत्र संशयः. ஸோ இங்கே வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து சொல்லப்படுறது. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது மூலமாக கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைஸாக வந்து உபாசனா அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நமக்கு புதுசாக இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஏன்னா நம்ம பார்த்தோம் மத்தியம ஷட்கத்தில் நாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டாபிக் பார்ப்போம், அது வந்து உபாசனா டாபிக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த டாப்பிக்கை கிருஷ்ணர் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ உபாசனா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மெடிடேஷன், தியானம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் எதை வேணும்னாலும் நினச்சி மெடிடேட் பண்ணலாம் இல்லையா? எதை வேணாலும் ஒரு சிம்பிளாக எடுத்து மெடிடேட் பண்ணலாம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது நம்ம பகவானுடைய ஏதாவது ஒரு அங்கத்தையோ ஒரு ஆட்ரிபியூட்டையோ எடுத்து தியானம் பண்ணினாதான் அதை உபாசனா அப்படின்னே நம்மளால் வந்து சொல்ல முடியும். இல்லைன்னா அது இங்கிலீஷில் மெடிடேஷன். நீங்கள் வேறு ஏதாவது வச்சு மெடிடேட் பண்ணலன்னா அதை இங்கிலீஷில் மெடிடேஷன்னு சொல்லலாம். உபாசனான்னு அது வந்து குவாலிஃபை ஆகாது. இப்போ வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து பகவானுடைய ஏதாவது ஒரு ரூபத்தை எடுத்து தான் நம்மளால் வந்து தியானம் பண்ண முடியும். இனிஷியலாக அப்படி தான் பாசிபிள் இல்லையா? அதனால் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சகுண ஈஸ்வர உபாசனா. பேர்லேருந்தே நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சகுண. இப்போ சகுணம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ராவு காலம், யமகண்டம். அது இல்லை, இது வந்து சான்ஸ்கிரிட் இல்லையா? சகுணம் அப்படின்னு சொன்னால் குணத்துடன் கூடியன்னு அர்த்தம். ச குண அப்படின்னா குணத்துடன் கூடிய. இப்போ பகவானுக்கு நிறைய கல்யாண குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை நாம் இப்போ மெடிடேட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நாம் பண்ணுற தியானத்துக்கு பேர் சகுண ஈஸ்வர உபாசனா. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்பிரிச்சுவல் சாதனா. ஸோ நம்ம வந்து இப்போது ஞானம் அடையணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சாதனாஸை கோத்ரூ பண்ணணும்னு பார்த்தா கர்மயோக சாதனா, உபாசன யோக சாதனா, ஞான யோக சாதனா. இது 3 தான் வந்து ப்ரைமரியாக நம்ம வந்து சொல்லுவோம். அதில் இந்த 2வதாக இருக்கே உபாசன யோக சாதனா, அதை பற்றி தான் கிருஷ்ணர் இங்கே வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ இந்த சகுண உபாசனாவை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு 2 விதமான பலனை கொடுக்கும். எதை பேஸ் பண்ணி இந்த பலன் அமையிறது அப்படின்னா எதை நான் மோட்டிவாக வச்சுண்டு நான் உபாசனா பண்ணுறேனோ அதை பொறுத்து எனக்கு ரிசல்ட்டும் வந்து அமையும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒன்று வேணும், மெட்டீரியல் பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிண்டு அவர் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு நான் உபாசனா பண்ணினேன்னா அதுக்கு பேர் என்ன உபாசனா? சகாம சகுண உபாசனா. அப்போ இன்னொரு உபாசனா என்னவா இருக்கணும்? நிஷ்காம சகுண உபாசனா. இப்போ நிஷ்காம உபாசனாலையும் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் என்ன வேணும்னு கேட்போம் அங்கே? மோக்ஷம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு நான் வந்து தியானம் பண்ணினேன்னா அது வந்து நிஷ்காம சகுண உபாசனாவுக்கு கீழே வரும். அப்போ இகலோக பலன் பரலோக பலன் நமக்கு உபாசனா பண்ணுறது மூலமாக கிடைக்கும். இகலோகம் அப்படின்னா இங்கேயே இந்த லோகத்தில் நாம் வாழும் பொழுதே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கலாம். பரலோகம் அப்படின்னு சொன்னால் செத்து போனதுக்கப்புறம் எனக்கு வந்து வேறு ஏதாவது ஹையர் லோகாஸ் போகிறதுக்கான சான்சஸும் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இகலோக பலன் வேணும்னும் உபாசனா பண்ணலாம், பரலோக பலன் வேணும்னும் நான் வந்து உபாசனா பண்ணலாம். இது வந்து இகலோக பரலோக பலன் வேணும்னு பண்ணினேன்னா அது வந்து சகாம உபாசனாவுக்கு கீழே வரும்.
இப்போ உபாசனா ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உபாசனாவே எதை உபாசனா பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ பகவானுடைய ஏதோ ஒரு அம்சத்தை தானே நம்ம வந்து தியானம் பண்ணுறோம். அதனால என்ன ஆகும் இந்த உபாசகாக்கு அப்படின்னா, அந்த பகவான்கிட்ட இருக்கிற அந்த அம்சத்துலேருந்து கொஞ்சோண்டு போர்ஷன் இந்த உபாசகாக்கு கிடைக்கிறது. ஏன்னா எதை நாம் எப்போவுமே நினச்சிண்டே இருக்கோமோ அதுவாக நாம் வந்து ஆகும் இல்லையா. இப்போ இந்த உபாசகா என்ன பண்ணுவா, உபாசகான மெடிடேட்டர் அப்படின்னு அர்த்தம், தியானம் செய்பவர். அவர் வந்து எப்போ பாரு பகவானுடைய ஏதாவது ஒரு குணம் அவரை வந்து எது அட்ராக்ட் பண்ணுறதோ அந்த குணத்தை எடுத்து இவர் வந்து தியானம் பண்ணுறதுனால அந்த குணம் வந்து இந்த உபாசகாக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு குட்டி போர்ஷனில், பகவான் அளவுக்கு கிடைக்காது, ஆனால் குட்டி போர்ஷனில் இந்த பர்சனுக்கு கிடைக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபாசகாக்கெலாம் நிறைய சித்திகள்லாம் இருக்கு இல்லையா. நிறைய உபாசகாவை நம்ம பார்க்குறோம். தேவி உபாசகா, ஆஞ்சநேய உபாசகா, அதெல்லாம் பார்க்குறோம். அவகிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூ நிற்கும் எப்போவுமே. அது வந்து ஒரு டே ஒரு பர்டிகுலர் டே ஒரு உபாசகா கிட்ட வந்து க்யூ நிற்கும் இல்லையா. அவளுக்கு எப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்லாம் வருது அப்படின்னா, அவள் அந்த பகவானை அந்த ரூபத்தில் தியானம் பண்ணுறதுனால அவளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்லாம் கிடைக்கிது. இப்போ நமக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் வேணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், நம்ம பாக்கி எல்லாம் இப்போ டிவி பார்க்குறது, 4 வேளை சாப்பிட்றது, நிறைய நியமங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தியானம் பண்ணணுன்னா ஜஸ்ட் லைக் தட்லாம் இல்லை, நிறைய அனுஷ்டானம்லாம் பண்ணி அவள் வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இந்த உபாசனாவை அவள் பண்ணுறதுனால அவளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்லாம் கிடைக்கிறது. ஸோ நமக்கும் அதெல்லாம் வேணும் அப்படின்னா இது எல்லாராலையும் அடைய முடியும். ஆனால் அதுக்குன்னு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அது பண்ணினோன்னா நமக்கும் வந்து அது கிடைக்கும். இது வந்து சில பேருக்கு தான் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது அப்படிலாம் இல்லை. நீங்களும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுமோ பண்ணினோன்னா நமக்கும் அது கிடைக்கும். அப்போ இதை வந்து நாம் சகாமமாக பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயே இந்த லோக்கத்துலேயே நிறைய இப்போ இந்த உபாசக்காலாம் எவ்வளோ பேரோட புகழோடு இருப்பா இல்லையா. அதெல்லாம் எதனோட ரிசல்ட்டாக கிடச்சிருக்க அவளுக்கு, பண்ணின உபாசனாவுடைய ரிசல்ட்டாக அந்த பேர் புகழ் நேம் ஃபேம் அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து நேம் ஃபேம்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பரலோக பலன் வேணும், நான் வந்து இந்த லோகத்துக்கு போனோம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த உபாசனானால் கொடுக்க முடியும். இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா நிஷ்காம சகுண ஈஸ்வர தியானம் ஆர் உபாசனா. இது எதுக்கு பண்ணுவோம், டெஃபினட்டாக மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக இது இல்லை. எனக்கு வந்து பணம் வேணும், பதவி வேணும், என்னை எல்லாரும் வந்து புகழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உபாசனா பண்ணலை. ஆனால் எதுக்காக பண்ணுறது, எனக்கு வந்து தர்ம அர்த்த காம இதை 3 வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபாசனா பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கிடைக்கும். இப்போ இந்த அந்த கரடம் இருக்குல்ல, இப்போ உபாசனா பண்ணணுன்னா நான் எந்த ஆர்கனை யூஸ் பண்ணி ஆகணும், மைண்டை யூஸ் பண்ணி தான் தியானம் பண்ணணும். கண்ணு காது மூக்கு நாக்கு வாயெல்லாம் என்ன பண்ணணும், ஆல் க்ளோஸ்ட், எதுவுமே ஓப்பனாக வச்சுக்கக்கூடாது. தியானம் பண்ணும்போது நான் கண்ணை திறந்துட்டே தியானம் பண்ணுவேன் அப்படின்னா என்ன ஆகும், யார் போகிறா யார் வரா என்ன நடக்கிறது ஆல்ரெடி அதை தான் பார்த்துட்டுருப்போம். தியானம் பண்ணும்போது இன்னும் நன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளால் வந்து அதை கவனிக்க முடியும். அப்போது தியானம் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுடைய மைண்ட், அந்த கரணம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போது எனக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற மோட்டிவோடு நான் வந்து தியானம் பண்ணினேன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறோமே. என்ன கிடைக்கும், அந்த கரணம் இருக்குல்ல அது பியூரிஃபை ஆகும், சித்த சுத்தி நமக்கு கிடைக்கும், நம்மளோட மைண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கிடைக்கும், சித்தை காக்ரதா சமாதானம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய மைண்டுக்கு கிடைக்கும். சமாதானம் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் அது இல்லையா. சமாதி ஷட்க சம்பத்தின்றது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபார் மோக்ஷம். அதில் அந்த 6 குவாலிஃபிகேஷனில் ஒரு சப்டிவிஷன் வந்து இந்த சமாதானம். சமாதானம்னு சொன்னால் ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி ஆஃப் த மைண்ட். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணி முடிக்க முடியும். அதுக்கு உபாசனா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஈஸ்வரா தான்
என்னுடைய கோல், அவரை அடையிறது தான் என்னுடைய கோல் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உபாசனா பண்ணினேன்னா நான் பண்ணுற உபாசனாவுக்கு பேர் நிஷ்காம சகுண உபாசனா. அப்போ இதுவும் இந்த பெனிஃபிட்டும் வந்து இந்த உபாசனானால் நமக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த நிஷ்காம உபாசனா பண்ணுறவாள்லையே அவளுக்கு அகெயின் 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இந்த நிஷ்காம உபாசனா பண்ணுறவாளுக்கு பகவானை அடையணும், அதுதான் கோல். இப்போ ரிலீஜியஸ் லாங்குவேஜில் சொன்னோன்னா பகவானை அடையிறது கோல், வேதாந்திக் லாங்குவேஜில் சொல்லணுன்னா மோக்ஷம் கோல். இதுதான் விஷயம் இல்லையா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிஷ்காம உபாசகா இந்த உபாசனாவை அவளுடைய லைஃப் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணுவாள். அப்புறம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் அவளுக்கு வந்து எதுக்காக நாம் இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படிங்கிற கேள்வி வந்து ஈஸ்வரனை அடையிறது அப்படிங்கிறது ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாவா, இந்த மாதிரி வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாள். அப்போ என்ன ஆகும், வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் என்ன ஆகும், டெஃபினட்டாக மோட்சம், வேறு வழியே இல்லை. புரிஞ்சுட்டே ஆகணும், நம்ம புரிகிற வரைக்கும் நாம் விட போகிறதில்ல. ஸோ புரிஞ்சுட்டா நமக்கு மோட்சம். இப்போ சப்போஸ் அந்த உபாசகர் லைஃப் லாங் உபாசனா பண்ணுறார், ஆனால் ஃபார் சம் ரீசன் இந்த வேதாந்தத்துக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஈஸ்வராவை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே அவருக்கு கிடைக்கல, நான் ஏன் உபாசனா பண்ணுறேன் அப்படிங்கிற கேள்வியே அவருக்கு தோணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், வாழ்க்கை முழுக்க உபாசனா பண்ணி ஒரு நாள் என்ன ஆகிடும், அவர் செத்து போயிடுவார். நாமெல்லாம் உபாசனா பண்ணாமல் செத்து போவோம், அவர் வந்து உபாசனா பண்ணிட்டு செத்து போகிறார். அப்போ என்ன ஆகும் அவருக்கு, அதை பற்றி தான் இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. அப்போ அந்திம காலத்தில், யாருடைய அந்திம காலம் இது, யார் இந்த மாதிரி உபாசனாலாம் லைஃப் லாங் பண்ணி, அதுவும் என்ன தியானம் பண்ணணும், சகுண ஈஸ்வர உபாசனா, பகவானுடைய ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து அவர் வந்து தியானம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால், அண்ட் அவரும் வந்து என்ன கேட்பார், எனக்கு உன்னோட ஐக்கியமாகணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னும் வந்து அவருக்கு மோட்டிவ் இருக்கும். பட் அவர் வந்து உபாசனா பண்ணிகிட்டே ஈஸ்வர ஞானம் அடையாமல் அவர் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது அப்படின்னா, அவர் வந்து பிரம்மலோகம் அப்படின்ற லோகத்துக்கு அவர் போகிறார் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. அப்போ சகாம சகுண உபாசனாவை ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற வேர்ல்ட்லி கோல்ஸை இந்த லோகத்தில் அடையலாம், இல்லைனா வேறு ஏதாவது பரலோக பலன் வேணும்னாலும் அடையலாம். இல்லைனா நிஷ்காம உபாசனாவை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஜென்மாலேயே ஈஸ்வர ஞானம் அடைஞ்சு இங்கேயே மோட்சமும் அடையலாம். இந்த ஜென்மால இங்கே இப்போது மோட்சம் அடையிறத சாஸ்திரம் வந்து சத்யோ முக்தி அப்படின்னு சொல்கிறது. முக்தினா மோட்சம்னு அர்த்தம், சத்யோ முக்தினா இங்கே இப்போன்னு அர்த்தம், ஹியர் அண்ட் நவ். இதே அந்த நிஷ்காம சகுண உபாசனாவை பண்ணி அவர் வந்து ஞானம் அடையலை இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொன்னால், அவருக்கு சாஸ்திரம் சொல்கிறது ஞானம் அடையிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வேறு லோகத்தில் கொடுக்கப்படுறது. ஏதோ காரணம்னால அவர் வந்து இங்கே படிக்காமல் போயிட்டார். என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கூட இருக்கிறவாளுக்கே இருக்கு இல்லையா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த விஷயமா இருக்குது, இதெல்லாம் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை, நான் வந்து ஏதோ ஒரு சகுன உபாசனா பண்ணேன்னா போய் சேர்ந்தேனான்னு இல்லாமல் நான் ஏன் வந்து, ஏன்னா இப்போ இதை படிக்கிறோம் இல்லையா, ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமே, அந்த ஈஸ்வரன் நிர்குண ஈஸ்வராவை பற்றி நாம் இங்கே படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சகுனத்திலேயே இருக்கிறவாளால் நிர்குணம் பக்கம் வரது அப்படிங்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். அசப்த, அஸ்பரிஷ, அரூப, அரச, அகந்த, இது யாருக்கு பிடிக்கும்? நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? அதரம் மதுரம், மதனம் மதுரம். எப்படி எவ்வளோ அழகாக சிரிக்கிறான் கிருஷ்ணன்,
இவ்வளோ அழகாக வெண்ணெய் திருடி சாப்பிட்றான், எப்படி வந்து பாடுறான், எப்படி புல்லாங்குழல் வாசிக்கிறான், இதுதான் பிடிக்குமே ஒழிய இப்போ சிவலிங்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ, டிஸ்கிரைப் பண்ணுங்கோ, என்ன பண்ண முடியும் நம்மளால்? டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அதை பற்றி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மைண்டு செட்டு வந்து நமக்கு தேவைப்படுறது இல்லையா? அப்போ நம்மளுடைய மைண்டும் எப்படி இருக்கணும்னா, சூக்ஷ்மமான விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட மைண்டும் எப்படி இருக்கணும்? சூக்ஷ்மமான மைண்டாக இருக்கணும். இப்போ ஸ்தூலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்தூலமான விஷயத்தை தான் நம்மளுடைய மைண்டுனால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு 300% கஷ்டத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட மனசு வந்து ஒரு சென்சிட்டிவ் மைண்ட் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்மளால் அடுத்தவாளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதுக்கு ஒரு சூக்ஷ்ம லெவல் தேவைப்படுறது இல்லையா? அது மாதிரி இந்த நிர்குண ஈஸ்வராவை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சட்டில் மைண்டு வந்து தேவைப்படுறது. ஸோ அந்த மைண்ட் ஆர் அந்த மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால இந்த உபாசகா வந்து எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது, நான் வந்து இதை ஈஸ்வர ஞானம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னும் அந்த பர்சன் இருந்துக்கலாம். ஏன்னா கிருஷ்ணரே வந்து 12th சாப்டரில் சொல்கிறார், क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं தேகவத்பிரவாப்யதே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நிர்குண ஈஸ்வரா பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படியா? கிளேஷோதி கதரஸ்தேஷாம், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நிர்குண ஈஸ்வர ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு டிஃபிகல்ட்டு அப்படின்னு நம்ம கிருஷ்ணரையே கேட்கணும். யாருக்கு மைண்டு ப்ரிப்பரேஷன் இல்லையோ அவளுக்கு டிஃபிகல்ட், யாருக்கு மைண்டு ப்ரிப்பரேஷன் இருக்கோ அவளுக்கு வெரி ஈஸி. யாருக்கு எக்ஸாம் டிஃபிகல்ட்? படிக்காதவாளுக்கு எக்ஸாம் டிஃபிகல்ட், படித்தவனுக்கு வெரி ஈஸி. அப்போ யாருக்கு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம புத்தி இல்லாத காரணத்தினால அந்த உபாசகா வந்து இதில் அட்ராக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ மைண்டு வந்து ரெடி ஆகாத காரணத்தினால இந்த உபாசகா வந்து இந்த ஜென்மத்தில் இந்த ஈஸ்வர ஞான பக்கமே வராமல், ஆனால் என்ன ஆசை அவருக்கு அப்படின்னா ஈஸ்வராவோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதனால மெட்டீரியல் விஷயம் எதுவுமே அவருக்கு ஆசை கிடையாது. அதையும் நாம் வந்து நோட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஃபேம்லாம் வேணும்லாம் அவர் கேட்கவே இல்லை. ஒரே கோல் ஈஸ்வர ஐக்கியம். அப்போ அவருக்கு வந்து அந்த வைராக்கியமும் இருக்குது. வைராக்கியம்னா என்னது? டிஸ்பேஷன். வேர்ல்டுலி விஷயங்களில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறத தான் நாம் வைராக்கியம்னு சொல்கிறோம். தமிழ் வைராக்கியம் கிடையாது. தமிழ் வைராக்கியம்னு பிடிவாதம் சொல்கிறோம்னா அது இல்லை. இது வந்து நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிற விஷயங்கள் மேலே ஒரு பற்று இல்லாமல் இருக்குது. அது இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படின்னு இருக்கோம் இல்லையா? அப்படி இருந்தால் அது வந்து டிஸ்பேஷன். ஸோ வைராக்கியம் இந்த பர்சனுக்கு இருந்தது. இன்டென்ஸ் டிசையரும் இந்த பர்சனுக்கு இருக்குது. ஏன்னா ஈஸ்வர பிராப்தி, எனக்கு வந்து ஈஸ்வராவே அடையணும் அப்படிங்கிற இன்டென்ஸ் டிசையரும் இந்த பர்சனுக்கு இருக்குது. அந்த மாதிரி பர்சன்னால் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஈஸ்வராவை பற்றி ஞாபகம் வச்சுக்க முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? இப்போ எப்படி முடியாது அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு உபாசகானால் கண்டிப்பாக பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியும். என்ன லாஜிக் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணுறோமோ நம்மளோட லைஃப்பில், அது கண்டிப்பாக மரணிக்கும் தருவாயில் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு 80 வயசில் வந்து செத்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னோடய குழந்தையில ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னா சாகும்போது யார் ஞாபகத்துக்கு வருவா? பசங்க தான் வந்து ஞாபகத்துக்கு வருவா. அப்போ சகுண ஈஸ்வர தியானம் பண்ணுற அந்த பர்சனுக்கு அவருடைய லாஸ்ட் மொமெண்ட்டில் டெஃபினட்டாக சகுண ஈஸ்வரா ஞாபகத்துக்கு வருவார். அதோட ரிசல்ட்டாக அவருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு மோட்சம் கிடையாது. ஏன்னா எதனால் மோட்சம்? ஞானாத்தேவ மோட்சம். ஞானத்தினால தான் மோட்சம். இவர் இன்னும் ஞானத்தை அடையலை, அதனால இவருக்கு மோட்சம் கிடையாது. பட் இவருக்கு வந்து அந்த இன்டென்ஸ் டிசையர் இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்கிறது இவர் வந்து
பிரம்மலோகத்துக்கு போகிறார். ஏன்னா பகவானையே ஞாபகம் வச்சுண்டு இவர் உயிரை விடுறதுனால இவர் வந்து இப்போ நம்மலாம் வந்து பாவம் புண்ணியம்க்கு ஏற்ற மாதிரி கீழ்லோகம் இல்லைன்னா சொர்க்கலோகம் அங்கெல்லாம் போவோம்ல, இருக்கிறதுலேயே எது ஹையஸ்ட்டு இந்த சுப்பீரியர் லோகம்னா பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகம் இந்த உபாசகாவுக்கு கிடைக்கிறது. சத்தியலோகம் அப்படின்னும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஜீவா உபாசக ஜீவா ஒரு ஸ்பெஷல் ரூட் வழியாக, இப்போ நம்ம வந்து சென்னை டு ஏதோ ஒரு ரோடு இங்கே ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் ரோடெலாம் இருக்கும்ல, குயிக்காக ட்ராவல் பண்ணணுன்னா நிறைய பைபாஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவர் குயிக்காக பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ரூட்டுக்கு பேர் சுக்லகதி. சுக்ல மார்க்கம் வழியாக அந்த ஜீவா வந்து ட்ராவல் பண்ணி பிரம்மலோகத்தை அடையிறது. அப்போ யார் ஒருத்தர் பகவானோட ஐக்கியம் ஆகணும்னு ஆர் மோட்சம் வேணும்னு தீவிர இச்சையோடு இருக்காளோ அவளுக்கு தான் பிரம்மலோகம். மற்றவாளுக்கெல்லாம் பிரம்மலோகம் வந்து கிடையாது. ஏன்னா அந்த ஈஸ்வர ஞானத்தை இந்த லோகத்தில் அந்த உபாசகா வந்து கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தார் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறது சாஸ்திரம் அப்படின்னா, நீ எங்கே போனாலும் ஞானம் இல்லாமல் உனக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்லி நீ பிரம்மலோகத்துக்கு உன்னை அனுப்பிடுறது. பிரம்மலோகத்துக்கு போய் என்ன பண்ணணும், இங்கே எப்படி உட்காந்து கிளாஸ் கேட்குறோமோ அதே மாதிரியே பிரம்மலோகத்துலேயும் உட்காந்து கிளாஸ் கேட்கணும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே நமக்கு லோக்கல் டீச்சர், அங்கே யார் டீச்சர் அப்படின்னா சதுர்முக பிரம்மா. இங்கே வந்து டீச்சருக்கு வந்து ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா லீவு, அங்கே லீவெலாம் கிடையாது. ஏன், 4 முகம் இருக்குது. ஒன்று டயர்டானா கூட இன்னொன்று வச்சு, அதாவது 4 தலையிலேருந்து 4 உபனிஷத்து 4 வேதம் உபனிஷத்து வந்துட்டே இருக்கும். எந்தெந்த கிளாஸ் நம்ம போய் உட்காந்துக்கணுமோ அந்தந்த டைரெக்ஷனில் மாற்றி மாற்றி காலேஜ்லலாம் போவோம்ல வேறு வேறு கிளாஸ் ரூமுக்கு, அந்த மாதிரி இந்த சைடில் திரும்பி நாம் உட்காந்துட்டு கிளாஸ் கேட்டே ஆகணும். அங்கேயும் புரிஞ்சாதான் நமக்கு மோட்சம். அங்கே போய் மோட்சம் அடைஞ்சோன்னா அதுக்கு பேர் கிரம முக்தி. கிரம அப்படின்னு சொன்னால் கிராஜுவலாக 2 ஸ்டெப் ப்ராசஸ். இங்கே இல்லை, இங்கே மிஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், அங்கே போய் பிரம்மலோகத்தில் போய் அதை படித்து நான் வந்து முக்தி அடையிறேன். அதனால் அதுக்கு பேர் கிரம முக்தி. நமக்கும் வந்து பிரம்மலோகத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற மாதிரி கஷ்டம் நஷ்டம்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா அது வந்து சுப்பீரியர் லோகம் இல்லையா, அதனால எல்லாம் சஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும். நமக்கு புத்தியும் நல்ல, ஏன்னா உபாசனாலாம் பண்ணி அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த உபாசகாவும் வந்து இப்படி கேட்ட உடனே அந்த உபாசகாவுக்கும் வந்து புரிஞ்சிடும். புத்தியும் நல்ல சூக்ஷ்மமாக இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நல்ல ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கிறதுனால இந்த முட்டி வலி, கை வலி, கால் வலி, கல்யாணத்துக்கு போனோம், சீமந்தத்துக்கு போனோம், லீவெல்லாம் அங்கே போட வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. ஸோ ஒரு ஐடியல் என்வாயர்மெண்ட் ஃபார் ஸ்டடியிங் வேதாந்தா அங்கே கிடைக்கிறது. அதனால அங்கே போய் பிரம்மாஜி கிட்டேயே பாடம் படித்து அந்த பர்சனுக்கு கிரம முக்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. இங்கே இப்போ கிடைக்கிற முக்திக்கு பேர் சத்யோமுக்தி ஆர் அக்ரம முக்தி. அக்ரமம்னு படிக்கக்கூடாது, அக்ரம முக்தி ஆர் ஜீவன் முக்தி அப்படின்னு பேர் அதுக்கு. 2வது பேர் கிரம முக்தி. அப்போ இந்த நிஷ்காம உபாசகாவுக்கு இப்போ 2 ரூட் இருக்குது. அந்த 2த்தில் அவர் எதை வேணும்னாலும் வந்து சூஸ் பண்ணி மோட்சத்தை அடையலாம். இது வந்து இந்த 8வது சாப்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆட் சாப்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா பாக்கி எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் வந்து நமக்கு எதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார் அப்படின்னா, இங்கே இப்போது நீ மோட்சம் அடையணும், அதுதான் கிருஷ்ணருடைய விஷ். இது வந்து ஒரு ஆட் சாப்டர்னு சொல்லலாம். இங்கே மிஸ் பண்ணிட்டேன்னா நீ பிரம்மலோகத்துக்கு போகலாம், அங்கே போயும் ஆனால் ஞானம் வந்து அடைஞ்சாதான் மோட்சம். இப்போ பிரம்மலோகத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு குட்டி டைவர்ஷன் மாதிரி இந்த சாப்டரை நமக்கு கிருஷ்ணர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார்.
ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? யஹ பிரயாதி. யஹ அப்படின்னா அந்த நிஷ்காம உபாசகா அந்த சகுண ஈஸ்வர தியானம் ப்ராக்டிஸ் பண்ணாரே. சகுண ஈஸ்வரானா நீங்கள் உங்களோட இஷ்ட தேவதாவை தியானம் பண்ணலாம். அவளுக்கு ஒரு இஷ்ட தேவதா இருப்பா இல்லையா? ராமா, கிருஷ்ணா, நாராயணா, இல்லை சிவனாக இருக்கலாம், இல்லை முருகராக இருக்கலாம், இல்லை பிள்ளையாராக இருக்கலாம். யாரோ ஒருத்தரை நாம் வந்து தியானம் பண்ணணும். அதுதான் சகுண ஈஸ்வர தியானம். பட் எவ்வளவு காலம் பண்ணணும்? த்ரூ அவுட் தி லைஃப், வாழற வரைக்கும் அவர் வந்து அதை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணினார் அப்படின்னு சொன்னால். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி வேதாந்தா கிளாஸுக்கெல்லாம் அந்த பர்சன் வந்து சப்போஸ் வரவே இல்லை அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து இஷ்ட தேவதாவோடையே அவர் வந்து அட்டாச்சாக இருக்கிறதுனால வேதாந்தா பக்கம் அவர் வரவே இல்லை. அந்த மாதிரி உபாசகர் பிரயாதி. பிரயாத்தினா இஃப் ஹி டைஸ், அவர் செத்து போனா. கலேவரம் முக்துவா. கலேவர அப்படின்னா பாடின்னு அர்த்தம், ஸ்தூல சரீரம், ஃபிசிக்கல் பாடி. முக்துவா அப்படின்னா ட்ராப் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஃபிசிக்கல் பாடியை அவர் ட்ராப் பண்ணும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணிக்கும் பொழுது. ஏன்னா சாகும்பொழுது என்ன ஆகிறது? இந்த சரீரத்தை ட்ராப் பண்ணிடுறோம், அப்புறம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு சரீரத்தை நாம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த உபாசகருக்கு வந்து ஞானம் இல்லாத காரணத்தினால ட்ராவல் கண்டிப்பாக உண்டு, நெக்ஸ்ட் ஜென்மா கண்டிப்பாக உண்டு. அதனால அந்த உபாசகா ஜீவா ட்ராவல் பண்ணுறார். ஏன் வந்து இந்த மாதிரி செத்து போனவாளெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியல? அவள் ட்ராவல் பண்ணுறத எது ட்ராவல் பண்ணுறது? ஏன்னா செத்து போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஸ்தூல சரீரத்தை முதல்ல டிஸ்போஸ் பண்ணிடுறோம் இல்லை? ஒன்று எரிக்கிறது, புதைக்கிறது, ஏதோ ஒரு வழக்கப்படி ஒன்று பண்ணிவிடுவோம். பட் எது ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறது. சூக்ஷ்ம சரீரம்னா நிறைய அந்த 19 பார்ட்ஸ் இருக்கக்கூடியதான் சூக்ஷ்ம சரீரம். இப்போ உங்களுக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? பார்க்க முடியுமா உங்களோட அறிவை? பார்க்க முடியல. ஆனால் அறிவே இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னால் கோவம் வருதில்ல நமக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் அது இருக்குன்னு. ஆனால் அதனால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அதுதான் வந்து ட்ராவல் பண்ணுறது. நல்ல வேளை இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியல, இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? அவள் எங்கே போகிறா, அவளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வந்து எந்த லோக்கத்துக்கு அவள் ட்ராவல் பண்ணுறா, போகிறச்சே யார் கூடயா பேசிகிட்டே போகிறாளா, இல்லை யாரோடைய இங்கே சண்டை போட்டால் மாதிரியே அங்கேயும் போய் யாரோடையா சண்டை போடுறாளா, இதிலெல்லாம் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். இங்கே இருக்கிற விஷயத்தையே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. நல்ல வேளை பகவான் வந்து அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே வச்சுருக்கான். ஸோ அந்த மாதிரி போகும் பொழுது மாம் ஏவ ஸ்மரன். மாம்னா கிருஷ்ணர் சொல்கிறார் என்ன ஸ்மரன், என்னை ஞாபகம் வச்சுட்டே அந்த ஜீவா வந்து ஃபிசிக்கல் பாடியை ட்ராப் பண்ணுறான். மாம் ஏவ அப்படின்னா ஏவனா ஒன்லி அப்படின்னு அர்த்தம். என்னை மட்டுமே அவன் வந்து ஸ்மரணை பண்ணிட்டு அந்த தேகத்தை ட்ராப் பண்ணுறான். அப்போ என்ன ஆகிறது? மத் பாவம் யாதி அப்படின்னா அவனுக்கு கிரமமுக்தி கிடைக்கிறது. அவன் என்னோடவே ஐக்கியம் ஆகிறான் அப்படின்னா கிரமமுக்தி கிடைக்கிறது. அப்போ பகவான் வந்து அவன் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாஜி கிட்ட கீழே உட்காந்து படிக்கிறது அதை பற்றிலாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. நமக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உபனிஷத்துலேருந்து நாம் எடுத்து அதை வந்து இங்கே சப்ளை பண்ணிக்கணும். ஃபில் அப் தி பிளாங்க்ஸ். சும்மா அங்கங்கே கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், நாம் வந்து பாக்கி இடத்துலேருந்து எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஸோ பிரம்மலோகத்துக்கு போய் அவர் ஞானம் அடைஞ்சு கிரமமுக்தி அடையிறார். அத்திர சம்சயா நாஸ்தி. என்ன சொல்கிறார்? சம்சயம்னா என்ன அர்த்தம்? டவுட்டு, சந்தேகம். அத்திரனா அதில், சம்சயா நாஸ்தி உனக்கு டவுட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். எதுக்கெல்லாமோ கேரண்டி கொடுக்குறால அட்வர்டைஸ்மெண்ட்டில். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் கண்டிப்பாக உனக்கு பிரம்மலோகம் கிடைக்கும் அப்படின்னு அந்த உபாசகாக்கு கிருஷ்ணர் வந்து கேரண்டி கொடுக்குறார். மத்பாவம் யாதி, நீ வந்து என்னையே வந்து அடைவாய், ஆர் உனக்கு கிரமமுக்தி கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.